வணக்கம். வாட் இஸ் கேஎஸ்எஃப்? கேஜிஎஃப் கேள்விப்பட்டிருக்கேன். பார்ட் 1 பார்ட் 2 2 படம் வந்துச்சு, பயங்கர ஹிட்டாக போச்சு. ஏன்னா அது புதுசாக இருக்கே கேஎஸ்எஃப். ரொம்ப வருஷமாக இந்த ஃபேக்ட்ரி நான் தேடின்னு இருக்கிறேன். கேஎஸ்எஃப் இஸ் கேரளாஸ் சீக்ரெட் ஃபேக்ட்ரி. ரொம்ப வருஷமாக இந்த ஃபேக்ட்ரி நிறைய ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி சினிமா இண்டஸ்ட்ரிக்கு டெலிவரி பண்ணிட்டுருக்கு. அதை பற்றி தான் பார்க்கலாம். இயர் ஆஃப்டர் இயர் ஒரு வருஷமும் ப்ராடக்ட்ஸ் டெலிவரி பண்ணினே இருக்கிறாங்க. அதாங்க பியூட்டிஃபுல் அண்ட் டேலண்டட் ஆக்ட்ரஸஸ் ஃப்ரம் காட்ஸ் ஓன் கண்ட்ரி. இந்த பார்ட் 1 வந்து 80s ரூல் பண்ண ஹீரோயின்ஸை வண்டி பார்ப்போம். நிறையா ஆக்ட்ரஸஸை கொடுத்துருக்காங்க கேரளா இண்டஸ்ட்ரி. ஆக்டரும் கொடுத்துருக்காங்க, சிங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கான்டென்ட்டில் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் actresses who have been heroines and ruled the industry for some time. நம்ம ஏலேருந்து ஆரம்பிப்போம். ஏ ஃபார் அம்பிகா. அம்பிகா தாங்க குயின் எல்சா, நம்ம ஃப்ரோசன் பிரின்சஸ் எல்சா மாதிரி. அவங்களுக்கு ஒரு தங்கச்சி ராதா இருக்கிறாங்க, அவங்க குயின் அண்ணான்னு வச்சுப்போம். அம்பிகா வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 படமாக நடிச்சிருக்காங்க. 1979 சக்கலத்தின் ஒரு படத்தில் டெபியூ பண்ணாங்க. அதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு படம். 1986 ராஜாவின் மகன் ஒரு மலையாள படம். அந்த படம் பயங்கர ஹிட்டாக ஓடிச்சு. அந்த படத்தில் மோகன்லாலோடு நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தில் ஆக்சுவலாக அவங்களுக்கு மோகன்லாலோட சம்பளம் ஜாஸ்தி. ஸோ அந்தளவுக்கு ஃபேமஸாக இருந்தாங்க மிட் 80s. இந்த படம் வந்து அடாப்டேஷன் ஆஃப் சிட்னி ஷெல்டன்ஸ் ரேஜ் ஆஃப் ஏஞ்சல்ஸ். இந்த படம் வந்து நம்ம தமிழில் மக்களின் பக்கம் சத்யராஜ் நடித்த படம். அந்த படத்தை ரீமேக் பண்ணாங்க. அம்பிகா வந்து அந்த 7 நாட்கள்லேயே வந்து பாக்யராஜ் படத்துலேயே வந்து ஷி வாஸ் brought into notice. அப்புறம் நிறைய படம் நடித்தாங்க 80s 90s. ஷி ரூல்டு இன் தி 80s. கமலோட கடல் மீன்கள், சகலகலா வல்லவன், காக்கி சட்டை, உயர்ந்த உள்ளம், அப்புறம் ரஜினியோட மாவீரன், படிக்காதவன், அந்த மாதிரி நிறைய படம் நடிச்சிருந்தாங்க. பயங்கர சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ். இவங்க தங்கச்சி பிரின்சஸ் ஆனா, அவங்க தான் ராதா. அவங்க ஒரிஜினல் பேர் வந்து உதய சந்திரிகா. இவங்களும் ஒரு 200 படமாக நடிச்சிருந்தாங்க. இவங்க 81 டேபியூ. ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு பாரதி ராஜா படம் அழகில் ஓய்வதில்லை, இந்த படம் செம்மையிட்டு. இவங்களும் நிறைய சிக்னிஃபிகண்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் ஷி ரூல்ட் த 80s அலாங் வித் ஹர் சிஸ்டர். கமலோட டிக் டிக் டிக், தூங்காதே தம்பி தூங்காதே, ஜப்பானில் கல்யாணராமன், காதல் பரிசு, அப்புறம் சூப்பர் ஸ்டாரோட ராஜாதி ராஜா, பாயும் புலி, நான் மகானரில், இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் ஆல் த டாப் ஹீரோஸோட அவங்க நிறைய படம் நடிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து லிசி. ஷீ இஸ் ஃப்ரம் கொச்சி. இவங்க 80s நிறையா மலையாள படம் நடிச்சு 86 கமல் படம் விக்ரமில் வந்து தமிழில் டெபியூ ஆனாங்க. பெருசாக தமிழ் படத்தில் நடிக்கல, ஒரு 4 படம் தான் நடித்தாங்க. பட் ஷீ இஸ் இன் டோட்டல் ஆக்டட் மோர் தென் 100 ஃபிலிம்ஸ். இவங்க வந்து ஆக்சுவலாக டைரக்டர் பிரியதர்ஷனோட ஒய்ஃப். இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறாங்க, கல்யாணி பிரியதர்ஷன். அவங்களும் இப்போது கரண்ட் ஆக்டர்ஸ். அப்புறம் 83 டெபியூ ஆனவங்க வந்து ஊர்வசி. ஊர்வசியோட ஒரிஜினல் பேர் வந்து கவிதா மனோரஞ்சனி. ஷீ இஸ் ஃப்ரம் கொல்லம். ஷீ இஸ் ஆக்டட் இன் பிலீவ் இட் நாட் ஓவர் 700 ஃபிலிம்ஸ். அவங்களோட தமிழ் டெபியூ வந்து பாக்யராஜ் முந்தானி முடிச்சு. அதே டைமில் ஒரு 1 இயர் கழித்து ரேவதியும் டெபியூ ஆனாங்க. ரேவதியோட ஒரிஜினல் நேம் வந்து ஆஷா கேலுனி. இவங்க வந்து ஃப்ரம் கொச்சி. ரேவதி இஸ் ஆல்சோ ஆக்டட் இன் ஓவர் 100 ஃபிலிம்ஸ். ரேவதிக்கு வந்து 92 தேவர் மகனில் வந்து பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் நேஷ்னல் அவார்ட் கிடச்சிது. ஷி ஹஸ் மேட் சிக்னிஃபிகண்ட் ஃபிலிம்ஸ் லைக் மௌனராகம், அஞ்சலி, பொன்னைக்கு மன்னன். அண்ட் நெக்ஸ்ட் 84 டெபியூ ஆனாங்க ஷோபனா ஆஸ் அ லீட் ஆக்ட்ரஸ் இன் தமிழ். படம் வந்து எனக்குள் ஒருவன். ஷோபனா இஸ் ஃப்ரம் ட்ரிவாண்ட்ரம். இவங்க ஆக்சுவலாக 2 நேஷ்னல் அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க. 93 வந்து மணி சித்திர தாளு, அப்புறம் 2001 ஒரு இங்கிலீஷ் படம் மெத்தட் மை ஃப்ரெண்ட். மணி சித்திர தாளு தான் ஒரிஜினல் சந்திரமுகி. அதுக்கப்புறம் 84 நதியா. அவங்க ஒரிஜினல் பேர் வந்து ஜரீனா. வெல் ஷீ இஸ் ஃப்ரம் பாம்பே. அவங்க பேரண்ட்ஸ் ஆர் கேரளைட்ஸ். இவங்க ஒரு 50 படம் நடிச்சிருப்பாங்க. இவங்க 84 பூவை பூச்சுடவால் டெபியூ ஆனாங்க. இவங்களும் ஒரு செம்ம ரவுண்ட் அடித்தாங்க தமிழில். அந்த அளவுக்கு கிளாமரஸ் ஆக்டர் கிடையாது லைக் ராதா நம்பிகா. அதனால் ஷி சோஸ் ஃபேமிலி ஓரியன்டட் ஃபிலிம்ஸ்.
2004 எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமியில் ஜெயமுருகனுக்கு அம்மாவா ஒரு ரோலில் கம்பேக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2013 பிரபாஸ் நடித்த தெலுங்கு படம் மிர்ச்சியில் பிரபாஸ்க்கு அம்மாவா திரும்பி கம்பேக் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது வந்து ரேகா. அவங்க ரியல் நேம் வந்து சுமதி ஜோஸ்ஃபின். ஷி வாஸ் பார்ன் இன் ஏரமல்லூர், ஆலப்புழா. அவங்க டெபியூ வந்து 1986 பாரதி ராஜா படம் கடலோர கவிதைகள். இந்த படம் பயங்கர ஹிட்டு, சாங்ஸ்லாம் பயங்கர ஹிட்டாக போச்சு. சத்யராஜ் தான் ஹீரோ. செகண்ட் படம் வந்து புன்னகை மன்னன் வித் கமல். இட் வாஸ் அ பாலச்சந்தர் ஃபிலிம். ஒரு சின்ன ரோல் தான், பட் ஃபஸ்ட்டு 2 படமே வந்து பாரதி ராஜா ஃபாலோட் பை பாலச்சந்தர். ஷி ஹேட் அ வெரி பிக் பிரேக். அவங்க சிக்னிஃபிகண்ட் ஃபிலிம்ஸ் வந்து ராமராஜன், எங்கள் ஊர் பாட்டுக்காரன், மலையாளத்தில் ஏ ஓட்ட வித் மோகன்லால், புரியாத புதிர் வித் ரகுவரன். அப்புறம் ஷி ஆல்சோ ஆக்டட் இன் அண்ணாமலை, குணா அண்ட் தசவதாரம். அப்புறம் 80s கடைசி ஹீரோயின் வந்து சித்தாரா வந்து கிளிமன்னூர். அவங்களும் திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்ட், லைக் அம்பிகா அண்ட் ராதா. இவங்களும் ஒரு 100 படம் நடிச்சிருக்காங்க. ஷி மேட் அ டெபியூ இன் 1989 வித் புது புது அர்த்தங்கள். இதனால தான் நான் காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. நம்ம கேஎஸ்எஃப் பார்ட் 2ல் கூடிய சீக்கிரம் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங். பை பாய்.